ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வதர்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் ஒத்து ஷாவ்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டிலையும் பண்ணுவாங்க. அந்த சைடு ரொம்ப ஃபேமஸ் சந்தகை அப்படின்னு பண்ணுவாங்க. பட் பண்ணுற விதானம் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதுவும் இடியாப்பமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ரெண்டும் ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா பண்ணுற ப்ரொசீஜரும் அதிகம், இடியாப்பமுக்கும் இதுக்கும் அப்படியே டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சந்தகை இல்லைன்னா ஒத்து ஷாவ்கே கர்நாடகா ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் கொடுப்பாங்கள்ல ரேஷன் ரைஸ், அதில் புழுங்கலரிசி ஒரு கிளாஸ், பச்சரிசி ஒரு கிளாஸ், சேலம் ரைஸ்ன்னு கிடைக்கும், இட்லி காரன் இப்படி இந்த பக்கத்தில் சொல்லுவாங்க, அது ஒரு கிளாஸ். நீங்கள் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிளாஸ், ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிளாஸ், எல்லாமே சேம் ரேஷியோவில் எடுத்து ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா இட்லி மாவு பக்கத்தில் அரைச்சிக்கணும். அதை விட கொஞ்சம் நைஸாக ரொம்ப சூப்பர் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது புளிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அரைச்ச உடனே ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நம்ம இட்லி போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம இட்லி மாவுனா நம்ம ஒரு 1 டே வந்து ஃபர்மெண்ட் பண்ணுவோம், 6 hours ஆச்சும் இப்போ ஃபர்மெண்ட் பண்ணுவோம். இது ஃபர்மெண்டேஷனே தேவையில்லை. நம்ம அரைச்ச உடனே இட்லி ஊற்றி வேக வச்சிடணும். பட் இந்த இட்லி வந்து வேகிறது கொஞ்சம் லேட்டு. ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிடணும். இது நம்ம தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இட்லி குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இட்லி குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் ப்ரொசீஜரே இருக்குது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எந்திரம் மெஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. இது எல்லார் வீட்லேயும் இங்கே இருக்கும். அதில் தான் இதை போட்டு புழிஞ்சு எடுக்கணும். இதுக்கு பேர் வந்து ஷாவ்கே ஓரலோ, இதை இப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ இது எல்லார் வீட்லேயும் இருக்கும். சில பேர் வீட்டில் மரத்தில் இருக்கும், சில பேர் வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். பட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ திரும்பியும் ஒரு வாட்டி கழுவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுட சுட இட்லி, அது தொடவே முடியாது பாருங்கள். எங்கள் அம்மா அப்படியே தண்ணி தொட்டிட்டெல்லாம் போடுறாங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தால் உங்களுக்கு குயிக்காக வந்துடும். ஆறி போயிடுச்சுன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால எல்லாருமே சுட சுட இட்லியை போட்டு அப்படியே ஃபுல்லு, உங்களுக்கு யார் மேலாச்சும் கோவம் இருந்தால் இல்லை யார் மேலாச்சும் வெறுப்பு இருந்தால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இப்படி நம்ம சுற்றிட்டே இருந்தோன்னா ஒரு 20-25 மினிட்ஸில் எல்லா சுட்டு எடுத்த இட்லி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி வரும். இதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் பண்ணும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். உங்கள் வீட்டில் இதை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சின்ன குழந்தை யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக த்ரில்லிங்காக பண்ணுவாங்க. இது ஒரு மாதிரி விளையாட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலாம் இருக்கும்போதே எங்கள் அம்மா கண்டிப்பாக ஸ்கூலில் கெட் டுகெதரில் பாட்லாக்கெல்லாம் வைப்பாங்கள்ல, அதில் கண்டிப்பாக இந்த டிஷ் இருக்கும். எங்கள் அம்மாவோட கைப்பக்கத்தை காட்டுறேன்ட்டு எங்களை வச்சு செய்வாங்க. அப்போல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் புளிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம கதை பேசிட்டே ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இந்த ஒரு 30-40 மினிட்ஸை நம்ம கடந்து வந்துடலாம். ஏன்னா இது நிறைய பண்ணுவாங்க. எப்பயாச்சும் தானே ஒரு வாட்டி பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க ஒன்று. அண்ட் கம்பல்சரி இது பொங்கல் டைமில் பண்ணுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ பொங்கல் டைமில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஐதர் ஸ்வீட் காரம் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் சாஸ்திரத்துக்காச்சும் பண்ணி வைப்பாங்க. கூடவே இது வந்து கார்த்திகை மாதம் மண்டே விளக்கேற்றுவாங்கள்ல, அந்த டைம்லேயும் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு வீக் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை பண்ணிடுவாங்க. என்னென்னா இது பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட்டு நிறைய பண்ணும்போது வந்து அது வேக வைக்கிறது திரும்பியும் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். பட்டு வருஷத்தில் 2 வாட்டி கம்பல்சரி இதை 2 பண்ணுவாங்கன்னா இந்த டைமில் தான். ஒன்று சங்கராந்தி டைம், இன்னொன்று கார்த்திகை மாதத்தில். யாராச்சும் புதுசாக வீட்டுக்கு வர்றாங்கன்னாலே ஓகே அப்படின்னா நம்ம ஒத்து ஷாவ்கே பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் ஆகிப்பாங்க இந்த ஊரில் அம்மாக்கள் எல்லோரும். ஏன்னா அதுதானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோசிப்பாங்க போல். ஆனால் கஷ்டப்பட்டு புளியறது என்னமோ நம்ம தான், ஆனால் க்ரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். பட் எங்கள் அம்மா ஒருத்தர் இருந்தாலும் இதை பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தரே அவங்களே பண்ணிப்பாங்க. எனக்கெல்லாம் சுத்தமாக வராது. யாராச்சும் பிடிச்சாலே எனக்கு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாகப்படுவேன். பட் இப்போதைக்கு ஓகே. பட் என்னென்னா நம்ம கதை பேசிட்டே பண்ணிடலாம். கூடவே இது பண்ணுறது ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா ரிசல்ட் அப்படி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நூடுல்ஸ் மாதிரி வந்திருக்குமா, அதுக்கப்புறம் அதை வந்து தாளிப்பு கொடுப்பாங்க.
சில பேர் வீட்டிலலாம் வந்து ஸ்வீட்டும் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்வீட்டும் பண்ணியிருக்கோம், லெமன் சேவியும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். 2012-13 அந்த டைம்லலாம் வந்து எங்கள் ஊர்லலாம் நைட் கிளாஸஸ் இருக்கும் எங்கள் ஸ்கூலில். ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் என்னைக்கா ஒரு நாள் பாட்லாக் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக இதை சொல்லிடுவேன். இதையும் பண்ணுவாங்க, கூடவே அக்கி ரொட்டி பண்ணுவாங்க. ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் ஒரு 20 ப்ளஸ் பீப்பிள் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லோரும் நிறைய விரும்பி ஜாலியாக சாப்பிட்ற ஒரு டிஷ்னால் இது தான். எப்போல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துஷாகே பண்ணுவாங்களோ அப்போல்லாம் இந்த கதையை பேசுவோம். இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேல்லம்மா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜிக் மெமோரிஸ் தான். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்கூல் டேஸில். ஸோ அப்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது இதுவும் சாப்பிட்டதுனால எங்கள் மெமரியோட கூடவே ஒட்டிட்டு வந்திருக்கு. இந்த டிஷ்ஷெல்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிச்சதாக தான் இருக்கும். ஏன்னா எப்போயோ ஒரு வாட்டி தானே பண்ணுவாங்க. அதனால் என்னென்னா நம்ம ஊர்லலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த சந்தையும் எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். எனக்காகட்டும், எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட். பட் எங்கள் வீட்டில் எப்போவுமேலாம் பண்ண மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி. சில டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்காது, பட் அதை வந்து வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் அம்மாக்களோட டெக்னாலஜி. எது பிடிக்காதோ அது நிறைய வாட்டி பண்ணுறது, எது பிடிக்குதோ அதை எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணால் தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாக்கே கேட்பேன், இன்றைக்கே கேட்டுட்டு இருந்தேன் பண்ணும்போது, ஏம்மா இதை எப்போவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப மெனக்கடணும், அதனால் நான் எப்போவுமே பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் பண்ணால் தானே இதை ரசித்து சாப்பிடுவீங்க, எப்போவுமே பண்ணால் விடுமா சேம் தானே அப்படின்னு சொல்லிடுவீங்க, அதனால் அப்படின்ற ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதை வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்ட்டு. ஸோ எகெயின் பேக் டு ரெசிபி. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இட்லி வந்து நல்லா வெந்திருக்கணுன்ட்டு. ஏன் அப்படின்னா வெந்திருந்ததுன்னா நமக்கு டக்குன்னு வந்துடும், ஓகேவா? வேகலைன்னா அந்த உரலுக்குள்ளே ஒட்டிக்கும், அது ரொம்ப கஷ்டமாயிடும் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பராக வரும். அண்ட் இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்கணும். நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து திரும்பியும் சேம் அதே தான் ஒட்டுக்கும், இல்லைன்னா அங்கே பிடிச்சிக்கும். அதனால நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா சூப்பர் சாஃப்டாக இது வந்துடும். இது அப்படியே ஒட்டாமல் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்தால் தான் அப்படியே நூடுல்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தாளிப்பு போட்டு லெமன் சேவை இல்லைன்னா டொமேட்டோ நிறைய பண்ணுவாங்க. இதை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லெமன் தான் பிடிக்கும்ன்ட்டு நாங்கள் லெமன் தான் எப்போவுமே பண்ணுவோம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குது இந்த ஒத்துஷாகே இல்லைனா சந்தகையில். என்னென்னா இதை வந்து பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட்லி 1 hour எடுக்கும். லைக் இட்லி வேக வச்சு நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. இட்லி வேக வச்சுருந்தா ஒன்றாவே எல்லாமே வேக வைக்க முடியாது இல்லையா? ஒரு 1 நிப்பை 2 அந்த மாதிரி வேக வச்சு உடனே பண்ணால் தான் அந்த சூடு ஆறாமல் நமக்கு டக்குன்னு ஈஸியாக வரும். அதனால் அண்டு அந்த 20 minutesல ஒரு இபை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஏன்னா அது வேகிறதுக்கும் லேட் ஆகும், இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கண்டிப்பாக முடிச்சிடலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வீக் டேஸில் பண்ணுறீங்கன்னா என்னோடய ரெக்கமெண்டேஷன் நோ. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே வீக்கெண்டில் எல்லோரும் இருக்கும்போது பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாலியாக கதை பேசிட்டு பண்ணலாம். செகண்ட் திங் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் டின்னருக்கு பண்ணலாம், டின்னருக்கு பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்லாம் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடுவேன், மதியம் லஞ்சுக்கும் சாப்பிடுவேன், நைட் டின்னர் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்டு இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் வந்து இதை தேங்காய் பாலோட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நார்மல் பால் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தாளிப்பு அவ்வளோவா பிடிக்காது, இல்லை சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நமக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குமா, கூடவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம், சின்ன பசங்களுக்கு ஆராம்சே கொடுக்கலாம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய சாப்பிட்டுருக்கோம் இதை. ஏன்னா எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க, எங்கள் பாட்டி வீட்லேயும் பண்ணுவாங்க, யார் வீட்டில் பண்ணாலும் இதை எங்களுக்கு கொடுத்துருவாங்களா. ஸோ நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக போடுங்க, ஸ்கிப்பே பண்ணாதீங்க. வேர்க்கடலை, பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சம் ஆனியன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கே வந்து கொஞ்சம்
கேமியோ பண்ணிட்டாங்க. நான் வந்து அழகா அந்த சேவையை காட்டிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா கொத்தமல்லி கட் பண்ணித்தா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ லாஸ்ட்டில் கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி தேங்காய் மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். உப்பு மாவில் போட்டு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் எல்லாமே வதக்குனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சந்தகையில் கொட்டிட்டு உப்பு, தேங்காய், கூடவே கொத்தமல்லி, எலுமிச்சப்பழம் ரசம் எல்லாமே போட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக விழும். அப்போவே எடுத்து டக்கு டக்கு டக்கான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மஸ்ட்டு ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் பால் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. தேங்காய் பால் இல்லைன்னா கசகசை பால் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் தூக்கம் வரணும் அப்படின்னாலும் இந்த கசகசை பால் குடித்தா தூக்கம் வரும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து 2 ஸ்பூன் பாப்பி சீட்ஸ், அந்த கசகசை, 2 ஸ்பூன் ஒயிட் ரைஸ், நார்மல் பச்சரிசி தான், சாப்பாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை ரெண்டுமே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஜஸ்ட் அந்த பாப்பி சீட்ஸ் எல்லாம் டப் டப் அப்படின்னு வரும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நாங்கள் இங்கே வந்து தேங்காய் அதிகமாக போட்டிருக்கிறதுனால தேங்காய் பாலுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு போட்டிருப்போம். கூடவே ஏலக்காய் பவுடர் இல்லைன்ட்டு ஏலக்காவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். சைடு பை சைடு ஒரே ஒரு வெல்லம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அவ்வளோவே சுகர் போதும் அப்படின்ட்டு ஒரு வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு சின்ன மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பாப்பி சீட், ரைஸ் எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் பாப்பி சீட் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் பேஸ்ட் ஆகாது. ஸோ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு பேன்லேயோ பேஸ்ட்டை கொட்டிட்டு மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் கொட்டிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் வரும் இது. ஏன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனாலேயே நம்ம ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு பண்ணி வச்சுக்கலாமே, இல்லைனா பால் கன்சிஸ்டன்சிக்கு பண்ணி வச்சுக்கலாமே. எங்கள் வீட்டில் காலையில் லெமன் சேவை சாப்பிட்டுட்டோம். லெமன் ஒத்து ஷாவ்கே இல்லைன்னா லெமன் சந்தகை எது வேணால் வச்சுக்கலாம். நைட்டுக்கு வந்து தேங்காய் பால் சந்தகை சாப்பிட்டோம். ஏன்னா இது வந்து நைட் சாப்பிடும்போது தூக்கமும் நல்லா வரும், சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவும் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ நம்ம நிறைய தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். தேங்காய் போட்டிருக்கிறது, ரைஸ் போட்டிருக்கிறது, கசகசை 3மே அடி பிடிக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் இந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எதுனா தூசி இருந்தால் போயிடும்ன்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் என்னென்ன இறக்குறோம் அப்படின்னும்போது ஒரே ஒரு கிளாஸ் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சுருந்த பசும்பாலை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டோங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான தேங்காய் பால் இல்லைனா கசகசை பால் ரெடி ஆகிடும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சந்தகையோடு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஒத்து ஷாவ்கே ரெசிபி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் ப்ரொசீஜர் டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.